இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் பங்கேற்கவில்லை. நாங்கள் ஆட்சியில் அங்கம் வரவில்லை. தோழமை கட்சியாகவும் கூட்டணியில் நாங்கள் இல்லை. வெளியிலிருந்து ஜனநாயகத்திற்காக மக்கள் அதிகாரத்தை பாதுகாக்க வேண்டும், மக்கள் அதிகாரத்தை ஆளுநர் கடந்துவிடக்கூடாது என்கிற அரசியல் காரணங்களுக்காக இருவரும் வெளியிலிருந்து ஆதரவளிக்கிறோம். தோழமை கட்சிகளுக்கு ஒரு தேநீர் விருந்து என்கிற பொழுது அங்கே அந்த ஒரு நல் சூழல் ஏதும் கிடக்கூடாது. அந்த வகையில் அது அவர்களுக்கான தேநீர் விருந்து நடக்கட்டும். வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. இங்கே வெளியிலிருந்து நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம். இன்னும் அந்த அமைச்சரவையில் இருக்கிறவங்க தோழமை கட்சியினர் கலந்து கொள்கிற அந்த சூழலில் வேற எந்த அந்த சூழலை கெடுகிற எந்த காரணிகளும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் நாங்கள் இங்கே முதல்வர் நாங்கள் சந்திக்கிறோம். நாங்கள் ஏற்கனவே இந்த அரசு அமைவதற்கு இடதுசாரி கட்சிகள் வெளியிலிருந்து ஆதரவு என்பதை வெளிப்படையாக அறிவித்து அந்த ஆதரவு என்பது தொடரும். அதிலே கடுகளவு எந்த விதமான குந்தகமும் ஏற்படாது. அது நாங்கள் வெளிப்படையாக தெரிவிச்சிருக்கிறோம். பாயிண்ட் நம்பர் 1. ஆகவே அந்த விருந்தில் கலந்துக்கிட்டாதான் அது வலுப்படுத்துறது, விருந்தில் கலந்துக்கலன்னா அது பலவீனப்படுத்துறது என்ற முறையில் நாங்கள் பார்க்கல. இல்லைன்னா இன்னைக்கு முதலமைச்சரை சந்திக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. அது ஏற்கனவே தோழர் வீரபாண்டியன் அவர்கள் விளக்கிவிட்டார். நாங்கள் அந்த விருந்தில் கலந்து கொள்ளவில்லை. மற்றபடி அரசுக்கான ஆதரவு என்பது தொடர்கிறது. திமுக கூட்டணி கட்சியிலிருந்து வெளியேறிய கட்சிகள் திமுக தொடர்ச்சியா விமர்சனம் பண்ணிட்டு இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? இந்த கம்யூனிஸ்ட் கட்சி ஜனநாயகத்துக்கு நல்லது, அவ்வளவுதான். ஜனநாயகம் செழுமையடை. விவாதம் நடத்துவது, விமர்சிப்பது இதெல்லாம் வழக்கமான ஒன்றுதான். அது ஒன்றும் புதுசு கிடையாது.